கோலிவுட்டுடைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனர்ல நம்ம அட்லி அவர்களுமே இணைஞ்சிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா, கோலிவுட்ல இயக்கிய ஒரு சில படங்கள் தான் அப்படின்னாலுமே, அனைத்து படங்களுமே மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணுச்சு. அதுவும் தளபதி விஜய் அவர்களை வைத்து இவர் வரிசையாக இயக்கிய 3 திரைப்படமுமே அவருடைய கெரியர்ல ஒரு மிக முக்கியமான படமாக அமைஞ்சது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, பாலிவுட் பக்கம் சென்ற அட்லி அவர்களுக்கு அங்கு முதல் படமே 1000 கோடி. சொல்லவா வேண்டும், அட்லியுடைய மார்க்கெட் இந்திய அளவுக்கு பிரபலமாச்சு. அதோட நிறுத்தாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியன் ஸ்டாரான அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஃபேண்டசி படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இதற்கான ப்ரோமோ வீடியோக்கள், கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றிய தகவல்களுமே அண்மையில வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது இந்த படத்தை முடித்த கையோடு அட்லி அவர்கள் மீண்டுமே சன் பிக்சர்ஸ் உடன் ஒரு படம் பண்ண இருக்காரா. இந்த படத்துல ஹீரோவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க உள்ளதாக ஒரு செய்தி வைரலுமே ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாம கோலிவுட்டுடைய டாப் பிரபலம் ஒருவருமே இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ஏகே அவர்களுமே இந்த படத்துல இணைஞ்சிருக்காராம். சோ படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 800 அல்லது 1000 கோடி வரை வரும் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தையுமே பேன் இண்டியன் படமாக கொடுக்க சன் பிக்சர்ஸ் பிளான் போட்டிருக்காங்களா. ரஜினி சாரை வைத்து சமீப காலத்துல சன் பிக்சர்ஸ் தயாரித்த அனைத்து படங்களுமே பேன் இண்டியன் படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆகையால இனி ரிலீஸ் ஆகிற அனைத்து படங்களையுமே பேன் இண்டியன் படமாகவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்களா. சோ ஆகையால இந்த திரைப்படமுமே பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு மேலும் பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தை பற்றி மற்றும் ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாஷா படத்தின் 2ஆம் பாகம் அப்படின்னு ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை சன் பிக்சர்ஸே வெளியிடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.